ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிக்கிற அடுத்த படத்தினுடைய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கங்க. என்ன படம்? அன்பறிவு. அவங்க வந்து இயக்குகிறார்கள் அப்படின்னு கமல்ஜி சொல்லியிருக்காரு. இப்போ விஷ்ணுவுடைய எவிக்ஷன் எப்படி நடந்ததுன்னா, பிக் பாஸ் கூப்பிட்றாரு, 5 போட்டியாளர்களும் வந்து கார்டன் ஏரியாவில் நில்லுங்க அப்படின்னு நிற்க வச்சிடறாரு. நிற்க வச்சானா உங்கள் மேலே இப்போ காகித மழை பொழியும், அதில் எவிக்ட் ஆகிறதுக்கான ஒரு செய்தி இருக்கும் அப்படின்ன உடனே மழை பொழியுது. எடுத்து பார்த்தா படித்தவுடன் கிழிச்சிருங்க, ஃபினாலிஸ்ட், இந்த மாதிரிலாம் பல பேப்பர்கள் இருக்குது. மாயா கையில் ஒரு பேப்பர் சிக்குதுங்க. இதில் யார் ரொம்ப படபடப்பாக இருக்காங்கன்னா, விஷ்ணு தான் ரொம்ப படபடப்பாக இருக்கார். அதை எடுக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் கூட இருக்கார். திடீர்னு பார்த்தா மாயா கையில் ஒரு பச்சை கலரில் ஒரு சீட்டு கிடைக்குது. ஐ காட் இட் அப்படிங்கிறாங்க. அதை பிரித்து பார்த்தா விஷ்ணு எவிக்டட் அப்படின்னு இருக்கு. பார்த்த உடனே உடஞ்சிடறாருங்க. ஏன்னா கமல்ஜி வந்து உள்ளே வந்து பரிசுலாம் கொடுத்துட்டு போகும்போது கூட உங்களை நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படிங்கும்போது, சார் நான் லாஸ்ட்டில் வரேன் சார் அப்படின்னு சொன்னார். இந்த கேமுக்காக அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருந்த விஷ்ணு வெளியேறுகிறார். பாவமாக இருந்தது அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே. உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது? எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்தது. போகும்போது அதான் எல்லாருமே கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. விஷ்ணுவால் அந்த நார்மலே ஆக முடியல. கேம் என்ன நடக்கும்னு வெளியேறி விட்டார் விஷ்ணு.